ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல டைரக்டர் செல்வராகவன் நடிப்பில் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியே இருக்க மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்ற திரைப்படம் இப்போ சன்எக்ஸ் ஓடிடி ஆப்ல வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த விட நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வெடி பேசிக்கிறோமா போயிடலாம். மெயினாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி ஒரு சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ராவா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்கள் தான் இருப்பாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாருமே இல்லை, ஒரே ஒரு மாமா மட்டும் இருக்காங்க. ஸோ ரீசெண்டா இவரை விட அதிகமா படிச்ச நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஹைவே பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த ஏரியாவில வட்டிக்கு விடக்கூடிய பொலிட்டீஷியனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது அந்த ஹோட்டல்ல உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டிய சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாத பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு விஷயங்களையும் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீட்டா இருந்துச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நார்மலான ட்ராமா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 7 கொடுக்கலாம்.